ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தோன்னா அலசந்திரபுரத்தில் தான். அலசந்திரபுரத்தில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. அந்த பார்ட் 1 பார்ட் 2லேயே இது வந்து பார்ட் 3 வீடியோ. இது வந்து பங்கமாக இருக்கும். அதாவது தண்ணி வந்து பார்த்தோன்னா பேக்ரவுண்டில் போயின்னு நல்லாவே தெரியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ சிறப்பான சம்பவம், நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிளேஸுக்கான இடம் அங்கே போக போகிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நீண்ட நாள் கழித்து திருப்பம் அலசந்திரபுரத்தில் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னா போகிற இடத்துலாம் தண்ணி, அதாவது இப்போ மழை பெஞ்ச சீசன் டைமில் இங்கே வந்தோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தா தண்ணி வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. மேலே குதிக்கிற இடம் தான் இப்போ போக போகிறோம். பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா தண்ணி போயிட்டு இருக்குது நல்லா ஒரு அளவுக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்ட் 3க்கான வீடியோ தான். ஒருத்தந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டுன்னு. தண்ணி போகிற இடத்துலலாம் இருக்குது. கூட இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. தண்ணி அந்தளவுக்கு போகுது மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சு ஒரு நாள் தான் ஆச்சு. அதுக்கே வந்து பார்த்தா தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ தரமான சம்பவம் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். தண்ணி வந்து அந்த லைன் தான் போகுது. ஏன்னா ஒவ்வொரு லைன்லேயும் ரொம்ப தூரம் வந்துட்டு தண்ணி வருமோ வராத நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியாக ஒரு வேலையில் பார்த்தோன்னா நல்லா இன்னும் தண்ணி வந்து அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் போக போக இன்னும் எவ்வளோ வருதுன்னு தெரில. இது வந்து ஆரம்பம் தான். 1 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். அதை தாண்டிட்டு போனால் தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே நண்பா, அப்படியே பாருங்கள். அது வழியாக 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். பார்ப்போம். எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பிளேஸு. தண்ணி சரியாக போகுது.
ஆனால் இந்த மரம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு, அச்சஸ் மாங்காய் மரம் மாதிரியே தெரியுது. மெயினாக இன்னொரு வீடியோ ஒன்று இப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதாவது புக்கில் ரவுண்டு. அங்கே நிறையா மரம் பார்த்தானா சேம் பிளேஸ். கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்ம எங்கே இருக்குன்னா 2வது பாட்டில் நம்ம பார்த்தோம் பார்த்தியா கோயில் ஒன்று, அந்த கோயில் இங்கே தான் அது கோயில். அது அப்படியே பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஊற்றிங்க தெரில ரைஸ். இந்த இடம் தான் நோட் பண்ணுறேன், இந்த பாம்புக்கு இது அடிக்குதுன்னு தெரியும். பாம்பா? பாம்பு இருக்கு எங்க? நல்லா இருக்குண்ணா, அங்கே போனால் சூப்பராக இருக்கும். ஆழமா? வீடியோவே எடுக்கிறேன். தலை கீழே தான் நிற்பேன், தலை கீழே தான் நிற்பேன். தலைக்கு நிற்க மாட்டேங்குது, கால் மட்டும் காசு இருக்கு. பாம்பு எங்க வச்சு இந்த மலையில் நெஞ்சுன்னு போகிறதுக்கு இப்படியா நமக்கு தேவையா? ஃபுல்லாக மலை. ஃபுல்லாக மழை பெய்யுது அந்த பக்கம். மலையிலே தான் போயின்னுக்கிறோம். ஓவர் மழை இல்லை, லைட்டாக தான் மழை. பட் இருந்தாலும் முன்னாடி வந்து ஓகே வரும். மலைக்கு ஃபுல்லாக மழை. வீட்டுக்கு கிளம்பும் போது புழுப்பு புழுப்பு காய்ஸ். அவ்வளோ தூரம் வந்து மாங்காய் எடுத்து புழுப்பு அடிச்சுட்டு தான் மிச்சம். ஒரு சைடு மழை பெய்யுது, ஒரு சைடு மாங்காய் ஏறுறது வேற. செம சம்பவம். மழை விட்டாங்க, இன்னும் ஓவராயிரும் மழை. இப்போ போகிறதான் நல்லது. ஓகே கைஸ், இந்த மலையில் கூட மாங்காய் அங்கே தூரம் வந்து திஸ் இஸ் மாங்காய்.
புழு பண்ணணும் எங்கேயும் நீ பாட மாட்டேன் நான். குளிக்கணும் பார்த்து குளிங்க. பாம்புக்குது ஓரத்தில், பாம்புக்கு பக்கம் குளிக்குதா பார்த்து குளிங்க. மழை, அதாவது நான் குளிச்சாச்சு, அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் மழை பெய்யுது. இப்போ மழை பெஞ்சு எனக்கு தூருக்கு பார்த்தீங்க. பேக்ரவுண்டில் மேகமூட்டமாக இருக்குது. நண்பா மழை ஓவராக இருக்கிறதுனால வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இருந்தாலும் முன்னாடி வந்து ஓகே வரும்.